எப்போவுமே எல்லாத்தையும் பண்ண வேண்டியது சுய விருப்பத்தின்படி. பிசாசு தலையில் பழி, பிசாசு சர்ப்பம் மஞ்சித்தது. தம்பி, பிசாசவன் வாயில ஊட்டினான் பழத்தை, சஜஸ்ட் பண்ணான், டாக்டரின் கொடுத்தான், நீ தான் தின்ன. உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பக்கத்தில் தான் இருந்துச்சுப்பா, ஜீவ விருட்சத்தின்கனி பக்கத்தில் இருந்துச்சு, பிடிக்கலையே. இயேசுவும் இப்போ அப்படிதான். விரும்பத்தக்க ரூபம் அவர் கிடையாது. ஜீவனுக்கு போகிற வாசல், விரும்புகிற பாதை கிடையாது. இந்த வச்சிருக்கிய கையில் வசனம், அது எத்தனை பேருடைய? அப்போ பவுலுக்கெல்லாம் மூளை இல்லை அப்படியா? தன் சுய நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எப்படின்னா, எங்களை ஐஸ்வர்யவான்களாக அவர்கள் தரித்திரரானார்கள். இப்போ தரித்திரரான இந்த சிலுவையை தூக்கிட்டு, உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, இந்த உலகத்தான் நான் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள ஃபார்மா நான் செய்ய மாட்டேன், ஏசு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்வேன்னு சொன்னேன் பவுல், 12 சீஷர்கள், அந்த இயேசு கிறிஸ்து, இவங்களுக்கெல்லாம் கரெக்டான அந்த நாலேஜ் இல்லை ப்ரோ. அவங்களாம் ரத்த சாட்சி, அவங்களுடைய மரணம்லாம் கொடூரமாக இருந்துச்சு. அவங்க கரெக்டாக வாழ. இப்போ நான் தான் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வர காணிக்க போடுறேன். இப்படி தான் நல்லா பாரு பைபிளில். அப்போ அவங்களுக்குலாம் ஞானம் இல்லை, அப்படி தானே? உங்களுக்குலாம் ரொம்ப ஞானம், வானத்திலேருந்து விழுந்துட்டிய. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இரு. கர்த்தருக்குள்ளே நீ சந்தோஷமாக இருந்தால் மாம்சத்துக்கு கொஞ்சம் வலிக்கும். மாம்சம் சாவதில்ல, சிலுவையில் அடித்து கொள்றாருல. கீழே இறங்கி வான்னு தான் சொல்லுவான் சாத்தான். நீ தேவனுடைய குமாரனானால் கீழே இறங்கி வா. சென்டிமெண்ட்டாக பேசுவான். சும்மா நீ மாம்சத்தின்படி சாவணும் அப்படின்னா நீ ரத்த சாட்சியாக மறிக்கணும்னு சொல்ல வரல. சப்போஸ் இயேசு உன்னை கூட்டா நீ சாக ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி லைஃப். நீ வாசிக்கிற வேதத்திற்காக எத்தனை சொட்டு ரத்தம். அவர்களாம் பைத்தியக்காரர்களா? அவனுக்கு வாழ தெரியாமலா? இல்லாட்டி அவனுக்கு அவன் விருப்பத்தை நிறைவேற்ற தெரியாமலா? எல்லா ஆசையும் அவனுக்கும் உண்டு. அப்போ அவன் பைத்தியக்காரனா? ரத்தம் சித்தி சத்தவங்க பவுல் இயேசு கிறிஸ்துக்குலாம் அறிவு அப்படி இல்லைன்னு சொல்ல வரியா? உலகத்தின் ஞானிகளே, வெட்கமாயிரும் நியாய தீர்ப்புல. வசனத்துல எப்படி இருக்குன்னு பாரு. கிறிஸ்டியானிட்டி லைஃப்னா என்னன்னு பாரு.